நம்ம 1 கோடி சேலஞ்சை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் 5 lakhs கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2வது மைல் ஸ்டோன் 15 லட்சத்துக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 98, டேட்டு 19 ஜூன் 2026. ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் டேரெக்ட் ஸ்டாக்கு, டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது வரைக்கும் டேரெக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணது 1,41,472. கரண்ட் வேல்யூ 2,22,345 இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே 80,800. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 720 பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. 2021 இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். பிகினராக இருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நான் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுறேன்னு. அந்த மாதிரி நீங்களும் நீங்கள் ஸ்டாக் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் அது ஐடியாவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவாக இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏஜிஐ ஒரு 18,172 ரூபா கிட்ட ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 362 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பெல் ஒரு 11,875 ரூபா ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 7.20 பைசா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து லாரஸ் லேப் ஒரு 11,776 ரூபா ப்ளஸில் இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி மட்டுமே ஒரு 390 ரூபா கிட்ட ப்ளஸ் ஏறி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்பிசிசி ஓவராலாக ஒரு 6,930 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 243 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இப்போது இதில் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அடுத்து ஐஆர்எஃப்சி ஒரு 5,510 ரூபாய்க்கு ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி மட்டும் ஒரு 40 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். இப்போ நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். நெகட்டிவில் பார்த்திங்கன்னா ஐடிசி பார்த்திங்கன்னா ஒரு 2,245 ரூபா ஓவரால் மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 90 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து ரிலாக்ஸோ ஓவராலாக 1,446 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 26.30 பைசா கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் இன்ஃபோசிஸ் ஓவராலாக 1,038 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 535 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் 771 ரூபா ஓவரால் மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 16 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதை நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்ச் பிடிச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டே 1லேருந்து இன்றைக்கி டே 98 வரைக்கும் நம்ம வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள். அப்புறம் நான் எப்படி யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரெக்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இது எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை. இதில் நான் ஷோ பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். உங்களுக்கு வேணுன்னா லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஓவராலாக 1,95,235. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 2,31,654 இருக்குது. இது எல்லாமே நான் எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் நான் 2021 பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போர்ட்ஃபோலியோ ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே பார்த்திங்கன்னா 36,420. டே சேஞ்சஸில் ஒரு 875 ரூபா கிட்டே இருக்குது. இதில் நீங்கள் பார்க்க முடியும். நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 30 மார்ச் 2021 1000 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் சின்னதாக வேல்யூ எவ்வளோ கிடைச்சாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ஓவர் த பீரியட் பார்த்திங்கன்னா அது போர்ட்ஃபோலியோ க்ரோ ஆகும். இதை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியோட ஸ்ப்ளிட் வைஸ் ஈக்விட்டியில் ஒரு 95, டெப்டில் ஒரு 5%, கமாடிட்டியில் 0.2% கிட்டே இருக்குது. ஸ்ப்ளிட் வைஸ் மார்க்கெட் கேப்பும் நீங்கள் பார்க்கலாம். லார்ஜ் கேப்பில் ஒரு 60%, ஸ்மால் கேப்பில் ஒரு 24.92, மிட் கேப்பில் ஒரு 15% இருக்குது. செக்டர் அலோகேஷன்லேயும் ஃபினான்ஷியல் ஒரு 30%, இண்டஸ்ட்ரியல் ஒரு 12, டெக்னாலஜி ஒரு 12, மெட்டீரியல்ஸ் 11, அந்த மாதிரி இருக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனி வைஸும் நீங்கள் பார்க்கலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபண்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸை தான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபண்டில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே இப்போது இன்றைக்கி டே சேஞ்சஸில் 424 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 421.32, மிட் கேப் பார்த்திங்கன்னா ஒரு 14, மல்டி அசெட் அலோகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 39.28 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இது நம்ம டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி டே சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
இதுதானே டேரெக்ட்டு யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இப்போ நம்ம இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் $480.27, கரண்ட் வேல்யூ $678.93 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே நம்ம இதில் $198.66 கிட்ட இருக்குது. இது டே சேஞ்சஸ் நேற்று படி பார்த்திங்கன்னா ஒரு $8.75 கிட்ட நேற்று ஏறி இருக்குது. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இது எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது, ஜஸ்ட்டு பையிங் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நான் உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸாக தான் ஷோ பண்ணுறேன். இதில் இருக்கிறத பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க தயவு செஞ்சு. இது எல்லாமே யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க்கு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் மணிக்கு நீங்கள் ஒரு ஓவர் ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோ. இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம இந்தியன் வேல்யூவில் பார்க்க ஷோ பண்ணுறேன். இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது $42,400, கரண்ட் வேல்யூ $64,000 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $21,000 கிட்ட இருக்குது. இது எதுவுமே நான் ப்ராஃபிட்டில் புக் பண்ணல, இது எல்லாமே லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோலாம் நான் அப்படியே விட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எதுவுமே நீங்கள் பையிங் ரெக்கமெண்டேஷனாக நான் இல்லை யாருக்கு சொன்னாலும் கேட்காம நீங்களே உங்கள் சொந்தமாக நாலேஜ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கையும் ஐடியா எடுத்துக்கிட்டு அதை உங்கள் சொந்த நாலேஜ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் டேரெக்ட்டு யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கோடி பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.